இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய பேபி கேர்ள் அப்படின்ற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பிறந்த ஒரே நாள்ல திடீர்னு ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணாம போகுது. இந்த விஷயம் போலீஸ்காரங்க முதற்கொண்டு மீடியாக்காரங்க வரைக்கும் பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆனதால அந்த குழந்தைய தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எக்கச்சக்கமான ட்விஸ்டுகள் காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் கண்டிப்பா அந்த ட்விஸ்ட் எல்லாமே உங்களே இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை. இப்போ நாம இந்த படத்தோட முழு கதை விலகத்துக்குள் போகலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நாயகனான சனல் அப்படின்றவர் தான் காமிக்கிறாங்க. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல அட்டெண்டரா வேலை செய்யற அந்த மனுஷன் தன்னோட ஷிஃப்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்துகிட்டே இருக்கும்போது அப்போ திடீர்னு அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் பயந்து போறாங்க. அந்த அலாரம் அடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, குழந்தைகள் கடத்தப்படுது இல்ல குழந்தைகள் காணும் அப்படின்னா அந்த அலாரத்தை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ அது அடிக்கிறதால அங்க இருக்க எல்லாருமே பதற்றம் அடைகிறாங்க. அப்படியே கற்பனை இந்த விஷயம் மீடியாக்காரங்க முத கொண்டு போலீஸ்காரங்க வரைக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. சோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல பட்ட பகல்ல ஒரு குழந்தை காணாம போயிருக்கு, அதுவும் பிறந்த குழந்தை காணாம போயிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துக்கு போலீஸ்காரர் வர ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க எல்லாரும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா அப்போ செக்யூரிட்டியா இருந்த மனுஷன் அன்னைக்குன்னு பார்த்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவரோட வேலையை முடிக்காம கிளம்பிட்டாருன்னு இருக்கும். இதனால அவர் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சனல கையை காமிச்சு, நான் என்னோட பொண்ணு மேரேஜுக்காக பர்ச்சேஸ்க்காக போயிருந்தேன், இவங்கிட்ட சீக்கிரமா வர சொல்லிட்டு தான் போனேன்னு சொல்லும் போது அங்க இருக்க சனல எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷனும் ஐயோ அப்படிலாம் இல்லையே, அவர் என்கிட்ட எதுவுமே சொல்ல கிடையாது தீர்த்து நின்றுகிட்டே இருக்கும்போது இந்த செக்யூரிட்டி மேல சந்தேகத்துக்கு உட்பட்டு அவரை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இங்க இருக்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க அந்த வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது பர்தா போட்ட ஒரு பெண் கையில ஒரு சின்ன கட்டப்பையோட இருக்க கேமராக்கள் பதிவாயிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சனலும் கரெக்டா இந்த ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி லிப்ட்ல வந்துகிட்டே இருக்கும்போது அதே மாதிரி ஒரு லேடியை பார்த்திருக்காரு. பர்தா போட்டுக்கிட்டு பை எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. சோ அவங்க மேல இவருக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. இவங்க இந்த வீடியோ எல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க தான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லும் போது அந்த லேடியை இவங்க சஸ்பெக்டா வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது கிறிஸ்துமஸ் டைம் அப்படின்றதால நிறைய மக்கள் நிறைய போலீஸ்காரங்க விடுப்புல இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆனா அதையும் தாண்டி ஒரு அரசியல்வாதியோட ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. இதனால மொத்த போலீஸ்கார கூட்டமும் அங்கதான் இருக்கு. அந்த சமயம் பார்த்தா அங்க இருக்க ஒரு போலீஸ்காரருக்கு போன் வர ஆரம்பிக்குது. நாங்க ஒரு சஸ்பெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அவங்க தான் குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சந்தேகமா இருக்கு. ஆனா எங்க போலீஸ்காரங்க கம்மியா இருக்கிறதால எங்களால எல்லா இடத்துக்கும் போய் செக் பண்ண முடியல சார்னு சொல்லி போனை வைக்கும் போது இந்த மனுஷன் பாக்குறாரு. அவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட போய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொஞ்சம் போலீஸ்காரங்களை அனுப்ப முடியுமாறு கேட்கும் போது அந்த மனுஷன் இவரை பயங்கரமா திட்டாரு. இவரோட சீனியர் ஆபீசர் இன்னொருத்தர் இருப்பாரு, அவரை கூப்பிட்டு என்னைய அவன் ஸ்ட்ரைட்டா வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு உனக்கு ஆளுங்க வேணுமாயா அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷன் இவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பணும் ட்ரை பண்ணும்போது அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ கேட்டதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது, ஒரு ஜீப் 3 போலீஸ்காரங்க, அதுல நீ அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும், மத்த வேலைகளை எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கிறோன்னு சொல்ல இவர் அதை எடுத்துக்கிட்டு இந்த கேஸ பாக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்க ஊர் முழுக்க சஸ்பெக்ட் இவங்க தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துலதான் புதுசா வந்தாலியா அந்த மனுஷன் அந்த குழந்தையோட அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள போக ஒரு லேடியை உட்கார வச்சு உங்களோட குழந்தைய நீங்க எப்பமா பாத்தீங்க, எப்படி காணாம போயிடுச்சுன்னு கேட்கும்போது அவங்க என்னோட அம்மா தான் குழந்தைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க, நான் ஜிம்முக்கு போயிட்டேன்னு சொல்லும் போது இவருக்கு ஒரு மாதிரி தலையே சுத்திடுது. குழந்தைய விட்டுட்டு ஜிம்முக்கு போனீங்களா, நீங்க தெளிவாதான் பேசுறீங்களாமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அவர் பேசிக்கிட்டு இருக்கவங்க அந்த பொண்ணோட அதாவது குழந்தைய பெத்தவங்களோட அக்கா அப்படின்ற விவரம் தெரிய ஆரம்பிக்குது. சோ குழந்தைய பெத்தவங்களை விசாரிக்க போகும்போது அவங்க சின்ன பொண்ணு, அதாவது ஒரு 19 வயசு உள்ள பொண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களை கூப்பிட்டு சில விசாரணைகள் எல்லாத்தையும் நடத்தணும்னு பேச அவங்களோட ஃபேமிலிக்குள்ள ஏதோ ஒரு சண்டை போல. இதனால என்ன பேசினாலும் சரி இல்ல எனக்கு தெரியாது அப்படின்ற பதில்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துலதான் இவங்களோட கணவரா இருக்க இன்னொரு சின்ன பையனை கூப்பிட்டு வராங்க. 2 பேரும் காலேஜ் படிச்சிருந்திருக்காங்க போல. அப்ப காதல் ஏற்பட்டு இந்த லெவலுக்கு போயிடுச்சு போல. சோ ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த குழந்தைய அதாவது இந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்கள காலேஜ் விட்டே நிறுத்திட்டாங்க. இந்த பையன் படிப்பு முக்கியம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு படிப்புல கவனம் செலுத்திக்கிட்டே இருந்திருக்கா. இப்போ இந்த குழந்தைக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி வந்து நின்றுகிட்டே இருக்கும்போது போலீஸ்காரர் இவங்க கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. முன்னுக்கு பின் முரணான பதில்களை சொல்லிக்கிட்டே இருக்க. சோ ஃபேமிலியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க பொண்ணோட வீட்லயோ பையனோட வீட்லயோ பயங்கரமான சண்டைகள். இவங்களுக்குள்ளேயே நிறைய சண்டைகள் போய்கிட்டே இருக்கு. கணவர் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த குழந்தைய வேணாம் அப்படின்ற முடிவுல அங்க இருந்து போகும்போது இவங்க அதாவது குழந்தைய பெற்றவங்க இருக்காங்க இல்லையா ரொம்ப சோகத்துல இருக்காங்க. இவங்களோட பேர் மீனாட்சி அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேரலா நமக்கு இப்படியே காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல குழந்தைய தேடி அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா போலீஸ்காரங்க. அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. ஒரு ஆட்டோ லேடி பாத்தீங்கன்னா அந்த கரெக்டான சஸ்பெக்ட பாத்திருப்பாங்க, அதாவது ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பாத்திருக்காங்க போல. அவங்க போன் பண்ணி சொல்லும் போது போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல சனல் இருக்கா இல்லையா அந்த சஸ்பெக்ட பார்த்தது நான் மட்டும்தான், நான் வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு உதவியா இருக்கும் சார்
பண்ண சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. அப்படியே வண்டியில கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடம் போனதும் அந்த லேடி கிட்ட விசாரிச்சுட்டு அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா இடங்களையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் அந்த லேடி கொண்டு போன, அதாவது சஸ்பெக்டா இவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க இல்லையா, அந்த லேடியோட கையில கட்டப்பை இருந்திருக்குமே, அந்த கட்டப்பை ஒரு ஓரமா கிடக்கிறத சனல் கவனிக்கிறார். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க இந்த சரௌண்டிங்ல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடங்களா தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து சனல் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டாச்சு மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி போக வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. சோ வேக வேகமா அந்த குழந்தைய கொண்டு வந்து போலீஸ்காரங்க கிட்ட காமிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த குழந்தை தான் சார் அப்படின்ற மாதிரி குழந்தைய ரெஸ்கியூ பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போக ஆரம்பிக்க வட மாநிலத்தை சேர்ந்த பெண் இருக்காங்க இல்லையா, அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. அது அப்படியே கட் பண்ண ஹாஸ்பிட்டல் குழந்தைய கொண்டு வராங்க. அங்க இருக்க எல்லாருமே சனலுக்கு உற்சாகமா கைத்தட்டி எல்லாமே வரவேற்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இங்க காராம போன குழந்தை அது இல்ல அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லாருக்குமே இது ஷாக்கா இருக்கு. குழந்தைய தூக்கிட்டு வந்த அம்மா மட்டும் ஒரு கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா போதும், உங்களோட மொத்த சர்வீஸும் போயிடும், இந்த கேஸை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா, அவருக்கு மேல இடத்துல இருந்து பிரஷர் போட ஆரம்பிக்க அந்த மனுஷனும் அந்த அம்மா கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க எனக்கு இந்த எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற என்னெல்லாம் கிடையாது, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, நாங்கெல்லாம் திருடங்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு போக போலீஸ் ஆபீசர் பண்ண தப்புக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து உதவலான்னு போகும்போது அவங்க அவர் பார்த்து ஒரு முறை அவங்களோட கணவரை முறைச்சிட்டு அங்க இருந்து குழந்தைய கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சனல் தான். இதனால இவரோட சட்டையை பிடிச்சி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உண்மையான குழந்தைய தூக்கிட்டு போனோம்னா நாங்களே பிடிச்சிருப்போம், இப்படி டைவர்ட் பண்ணி எங்களை இந்த மாதிரி மாடி விட்டுல ஒழுங்கு முறைதான் இங்க இருந்து கிளம்பிடான்னு மிரட்டும் போது அந்த மனுஷன் நான் உங்களுக்கு உதவணும் அப்படின்ற நோக்கத்துல தான் பண்ணேன், இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் சார், என்ன மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அந்த செக்யூரிட்டியை பிடிச்சிங்க இல்லையா, அப்ப நான் சொன்னது போய் சார், அவர் என்ன 8 மணிக்கு வந்துரு அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா என்னோட மனைவி அன்னைக்குன்னு பார்த்து வெளிநாட்டுல இருந்து வரதா இருந்தது, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதனால அந்த இடத்துக்கு போனா நான் லேட்டா தான் வந்தேன். சோ இந்த குழந்தை காணாம போனதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் பொறுப்பு, அந்த வயசானவரை விட்டுடுங்க சார் சொல்லும் போது அந்த வயசானவரை ஏற்கனவே அடிச்சு கிடிச்சு விசாரிச்சிருப்பாங்க. அந்த வருஷம் காயங்களோட வெளியே வரும்போது ஹீரோ அங்க நின்னுகிட்டு இருக்காரு. சோ ஹீரோட வேலையை மொத்தமா புடுங்கி நீ இன்னைக்கே கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. அந்த மனுஷன் அந்த வயசான நபரை பாக்குறாரு. வயசான நபரும் நீ நல்லாவே இருக்க மாட்டேடா, என்ன இந்த நிலைமைக்கு தள்ளிட்டல அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு அங்க இருந்து போக ஹீரோ அவரோட மனைவி கிட்ட போன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. அவங்களால பட்டுன்னு இதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா மீடியாக்காரங்க போது கொண்டு போலீஸ்காரங்க வரைக்கும் இவர் நம்மள தப்பா டிவியேட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி செய்தியில போட்டு கிழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ வேலை இல்லை அப்படின்னா நம்ம பயங்கரமான கமிட்மெண்ட் எல்லாம் வச்சிருக்கோம், நம்ம என்ன பண்ண போறோம், ஏதாவது பண்ணுடா அப்படின்ற மாதிரி இவரை பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷன் ஏற்கனவே என்னோட வேலையை இருந்துட்டுமே அப்படின்ற சோகத்துல இருக்காரு. என்ன பண்ண போறோமோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி சோகத்துல அங்கிருந்து வெளியே போகலாம் ட்ரை பண்ண மீடியாக்காரங்க ஃபுல்லா சூழ்ந்து நிக்கிறாங்க. வெளியில போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அப்பதான் சிசிடிவி ரூம் இருக்கு இல்லையா, அதை கவனிக்கிறார். வேக வேகமா அதுக்குள்ள போய் நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ரூமுக்கு யார் யாரெல்லாம் போனாங்கன்ற வீடியோ நான் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி பிளே பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல போலீஸ்காரங்களும் அந்த ரேண்டமான பர்சன், அதாவது சஸ்பெக்டா வச்சிருக்காங்க இல்லையா, அந்த பர்சனோட வீடியோ ஃபுல்லா போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜ் மூலமா போலீஸ்காரருக்கு ஒன்னு தெரிய ஆரம்பிக்குது. அதே சமயத்துல இங்கேயும் ஹீரோ அந்த எல்லா வீடியோக்குள்ளயும் பார்த்துக்கிட்டே இருந்தா இல்லையா, அப்போ ஒரு மர்ம நபர் பாத்தீங்கன்னா மாஸ்க் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அந்த ரூமை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார். சோ இந்த விஷயத்தை ஹீரோ நேத்து பார்த்திருக்காரு. அவர்கிட்ட என்னன்னு கேட்டிருக்கும் போது அந்த மனுஷன் ஏதோ ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல ஒரு டெஸ்ட் ரூம் இருக்கு இல்லையா, அங்க கூட்டு போய் விட்டு வந்தார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பதிவாயிருக்கு. சோ இந்த நபர் யாரா இருக்கும் அப்படின்ற சந்தேக வலைக்குள்ள ஹீரோ போக ஆரம்பிக்க அதே சமயத்துல போலீஸ்காரங்க பாடி லாங்குவேஜ் மூலமா என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இவங்களோட சஸ்பெக்ட் ஒரு பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி இது நேரம் வரைக்கும் பிக்ஸ் பண்ணாங்களே, அது இவங்களை ஏமாத்தணும் அப்படின்றதுக்காக அந்த நபர் பண்ண விஷயங்கள். சோ அந்த நபர் ஒரு ஆண் அப்படின்றத இங்க பிக்ஸ் பண்றாங்க. அதே சமயத்துல அந்த மர்ம நபரை நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரிஷி அப்படின்றது இவருடைய பேர். சோ பருது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு ஸ்ட்ரைட்டா எங்க போறாரு அப்படின்னா ஒரு லேடியை பார்க்க போறாரு. அவங்களோட பேர் ரீத்து அப்படின்றது அவங்களோட குழந்தை, அதாவது அவங்களோட கையில இந்த குழந்தைய கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு, எங்க இருந்து இதை கொண்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீ தான் குழந்தை இல்ல, என்னோட குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருந்த இல்லையா, அதனாலதான் வேற வழி இல்லாம இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா எதுவுமே இல்ல, வேண்டா வெறுப்பா வச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல, ஏன்னா குழந்தை வேணும்னு சொன்னது என்னோட குழந்தைய இப்படி அடுத்தவங்களோட குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கேடா, இந்த குழந்தை நமக்கு வேணாண்டா, இந்த குழந்தைய எங்க இருந்து கொண்டு வந்தியோ அங்கேயே போய் வச்சுடுடா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் இது வரைக்கும் தூக்கிட்டு வந்துட்டேன், இப்ப திருப்பி போறது அப்படின்னு என்னெல்லாம் கிடையவே கிடையாது, இந்த குழந்தைய நாமளே வச்சுக்கலாமா, இந்த குழந்தைய நீ உன்னோட குழந்தைய வீட்டுக்கு கொண்டு போகலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவங்க கன்வின்ஸ் ஆகுறதா தெரியல. இதனால என்ன பண்றான்னு யோசிக்கிறாரு. அதே சமயத்துலதான் இந்த போலீஸ்காரங்க இந்த சனலோட வந்து ஒரு இடத்த சர்ச் பண்ணாங்கன்றது இல்லையா, அது கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு இடங்களையா சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ள பயம். போலீஸ்காரங்க அடுத்து இங்கதான் வர போறாங்க, நம்ம மாட்டிக்க போறோமோ அப்படின்ற எண்ணங்களோட இவர் என்ன பண்றாருன்னா இந்த
இந்த குழந்தை வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவாயிடுச்சு இல்லையா, பேசாம இந்த இடத்துல நம்ம வச்சுட்டு போயிடுவோம், இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கூட இருக்கிறவங்களை கன்வின்ஸ் பண்ணி குழந்தைக்கு ஒரு துணி எல்லாத்தையும் போட்டுட்டு குழந்தைய ஒரு பால் அடைஞ்ச பாத்ரூம் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள வச்சுட்டு இவங்க தெரியாத மாதிரி ஓரமா போய் நினைக்கும் போது போலீஸ்காரங்க எல்லா இடத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்த பாக்குறாங்க, அங்க செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக அதே சமயத்துலதான் சனல் அந்த வட மாநிலத்தை பெண்ண சந்தேகப்பட்டு இவங்க தான் அந்த குழந்தைய வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களை மொத்தமா டைவர்ட் பண்ணி கூட்டு போயிட்டாப்ல. இதனால போலீஸ்காரங்க ஃபர்தரா செக் பண்ணாம அங்க இருந்து போகும்போது இந்த ரெண்டு பேருக்கும் பெருமூச்சு வர ஆரம்பிக்குது. வேக வேகமா அந்த குழந்தைய பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது ஒரு பயங்கரமான ட்விஸ்ட், இவங்க வச்சுட்டு போன குழந்தைய காணோம். போலீஸ்காரங்க வெளியே போகும்போது அவங்க கையில குழந்தை இல்ல. இப்ப இங்க வந்து பார்த்தா குழந்தைய இங்க இல்லையே அப்படின்ற குழப்பத்துல இவங்க இத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல ஹீரோ அந்த மர்ம நபரை ஒரு டெஸ்ட் கூட்டு போனாருன்னு இல்லையா, அது என்ன டெஸ்ட், அவருக்கு HIV இருக்கா அப்படின்ற மாதிரி சோதனை பண்றதுக்காக வந்திருக்காரு. இதனால அந்த டெஸ்ட் கொடுத்தாங்களே அந்த இடத்துக்கு போய் விசாரிக்கும் போது அவர் கொடுத்துட்டு போன அட்ரஸ் முதற்கொண்டு பேர் வரைக்கும் பொய்ன்னு தெரிய ஆரம்பிக்குது. இதனால என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. இந்த பேமெண்ட் பண்ண மெத்தட் இருக்கு இல்லையா, அது மூலமா ஏதாவது கண்டுபிடிக்கலாம். பேமெண்ட் பண்ண இடத்துல போய் விசாரிச்சு அவரோட டீடைல்ஸ் எடுக்கிறார் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இந்த ரீத்து கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களோட கணவர் போன் பண்ண ஆரம்பிக்கிறார். அது மூலமா தான் பக்கத்துல இருந்த அந்த ரிஷி இவங்களோட தம்பி அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. கணவர் குழந்தை எப்படி இருக்கு, நமக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நான் வண்டி எல்லாத்தையும் பயங்கரமா கலரிங் பண்ணி குழந்தைக்கு பேர் கூட யோசிச்சு வச்சுட்டேன். அந்த பேரும் குழந்தைக்கு வைக்க போற பேரும் ஒண்ணுதான், அதாவது வண்டியில வைக்க போற பேரும் குழந்தைக்கு வைக்க போற பேரும். சோ குழந்தைகிட்ட நீ போனை கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது இந்த சைடு பேசிக்கிட்டு இருக்க ரிஷி பாத்தீங்கன்னா அக்கா குழந்தைக்கு துணி எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருக்காங்க. நான் வந்ததும் போன் பண்றேன்னு போனை கட் பண்ணிட்டு அக்கா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அக்காக்கு இந்த குழந்தை காணாம போயிடுச்சு, அது நம்ம கொண்டு வந்து காணாம போயிடுச்சு அப்படின்ற விஷயம் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. குழந்தை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தம்பி கிட்ட புலம்பிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது ஆட்டோல தம்பி உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். அது மூலமா இவங்களோட கணவர் இவங்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றத, இவங்களோட உடம்புல சில காயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, தம்பி நோட் பண்றான் அப்படின்ற விஷயத்தையும் காணாம போன குழந்தை காணாம போனதாவே இருக்கட்டும், இதுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு அக்காவை ஆட்டோல இருந்து இறங்க சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க வைக்கிறான். அண்ட் தன்னோட ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படின்றதுக்காக போக ஆரம்பிக்க அப்பதான் இவ்வளவு நேரம் வரைக்கும் போனை ஆஃப் பண்ணி வச்சிருந்திருப்பா. இப்போ ஆன் பண்ணும்போது கரெக்டா ஹீரோ அவரோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடியா இருக்கா இல்லையா. எதிர்ச்சியா போன் பண்ண கால் கனெக்ட் ஆயிடுது. உன்னோட HIV ரிப்போர்ட் பத்தி வாங்கணும் அப்படின்னா நீ ஹாஸ்பிட்டல் வரவே இல்லையான்னு கேட்கும்போது இவருக்கு பயமாயிடுது. அப்படியே போனை கட் பண்ணிட்டு அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஹீரோ போன் அடிச்சுக்கிட்டே இருக்க கனெக்ட் ஆகல. போலீஸ்காரங்க கிட்ட இதை பத்தி பேசலாம் ட்ரை பண்ண போலீஸ்காரங்க ஏற்கனவே ஒரு வேலை செம்ம கடுப்புல இருக்காங்க. இப்ப மறுபடியும் சொல்லி அது தப்பா போச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இதனால தானே இந்த விஷயத்துக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ரிஷி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவனோட ஃப்ரெண்டோட வண்டியை கொண்டு வந்து அக்காவை அதுல ஏத்திக்கிட்டு அக்காவை தன்னோட வீட்டுக்கு கூட்டு போகணும் பெருமா ட்ரை பண்ற. அது மூலமா நமக்கு இங்க என்ன தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா அக்கா ஸ்கூல் படிக்கும் போது ஒருத்தர் காதலிச்சு ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நபர் கூட தான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்காங்க போல. ஆனா அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத இவங்களோட உடம்புல இருக்க காயங்கள் மூலமாவே அந்த மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டா. இப்போ இந்த குழந்தை மேட்டர்ல ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு போல. ஃபர்தரா நமக்கு ரிவீல் பண்ணாம இவங்க அவங்களோட கணவரோட வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனையாகும். அப்பா நீ ஓடி போயிட்டா அப்படின்ற கோவத்துல இருந்தா என்ன, நம்ம அப்பா இவனை விட மோசம் கிடையாது அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு போகணுன்றதுக்காக கன்வின்ஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க வண்டி நிறுத்துறாங்க. இவங்களுக்கு உள்ளுக்குள்ள பயங்கர பயமா இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம இங்கதான் என்னோட அப்பாவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அப்படி இப்படின்னு பேசி அங்க இருந்து அப்படி தப்பிச்சு போய்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல இந்த குழந்தையோட ஃபேமிலி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களுக்கு ரேண்டமான ஒரு போன் கால் வர ஆரம்பிக்குது. 30 லட்சம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களோட குழந்தைய தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரங்களுக்கு இது அதிர்ச்சியா இருக்கு. சோ பணத்தை காசப்பட்டு இந்த குழந்தை கடத்தல செஞ்சிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி அதை ட்ராக் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு பணம் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியும் அந்த ரேண்டமான பர்சன் சொல்லியிருப்பாரு. இதனால அந்த இடத்தை சுத்தி வளைக்க ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல யாராவது கவர்மெண்ட் ஆபீசர்ஸோட வீடு இருக்கு இல்லையா, அங்க போறாங்க. அந்த இடத்துல இருந்து இவங்க டார்கெட் பண்ண இடத்தை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இந்த சைடு ரிஷி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் காலேஜ்ல ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டாரு போல. அந்த பிரச்சனையை விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வர ஆரம்பிக்குது. பயந்து போறாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம பண்ண விஷயங்களால மாட்டிப்போமோ அப்படின்ற மாதிரி பயந்து அவர் முன்னாடி போய் உட்காரும் போது அம்மா நீ பழைய கேஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்டேன். ஆனா அவனோட போனை ட்ராக் பண்ணி பார்க்கும்போது ரீசெண்டா சனல் அப்படின்ற ஒருத்தவங்க கூட பேசியிருக்கே, அது என்ன கதைப்பான்னு கேட்கும்போது இவர் ஏதாவது பேசி சமாளிக்கலாம் ட்ரை பண்ண அந்த போலீஸ்காரர் விடுற மாதிரி தெரியல. இதனால சார் நான் ஒரு டெஸ்ட்டுக்காக போனேன், அதோட ரிசல்ட் வந்துருச்சு வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்காக தான் போன் பண்ணாரு, மத்தபடி எதுவும் இல்லைன்னு சொல்ல இவருக்கு சந்தேகமா இருக்கு. அது ஹாஸ்பிட்டலுக்கே போன் பண்ணி இவரோட பேரை சொல்லும் போது இல்ல சார் நான் HIV டெஸ்ட்டுக்காக போனேன், அதனால என்னோட உண்மையான பேரை சொல்ல சார், வேற ஒரு பேர்ல தான் இந்த டெஸ்டே கொடுத்தேன்னு சொல்ல இவரோட மொத்த முகமும் மாற ஆரம்பிக்குது. HIV அப்படின்னு லைட்டா இவருக்கு பயமாயிடுச்சு. எங்க நமக்கு வந்துருமோ அப்படின்ற தாட்டுக்குள்ள போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அது கரெக்ட் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சரி நீ இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம், அம்மா உன்னோட டெஸ்ட் ரிசல்ட்
வந்துருச்சுன்னு சொல்றாங்க. நீ எதுக்கு இன்னும் வாங்காம இருக்க, உடனடியா அதை போய் வாங்கு போ அப்படின்ற மாதிரி இந்த நபரை முதல்ல இங்க இருந்து அனுப்பி வைக்கணும்னு ட்ரை பண்ண அவர் போறாரு. தன்னோட அக்கா கிட்ட ஒன்னும் பிரச்சனை இல்ல, இது என்னோட காலேஜ்ல நடந்த பிரச்சனையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரர் சொன்னாலே ரிசல்ட் போய் வாங்கிட்டு அதை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துலதான் ஹீரோக்கு இவர் இங்க வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் தெரியாது. சோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்க அந்த மனுஷனுக்கு தன்னை சந்தேகப்படுறாரு அப்படின்றது புரிஞ்சு போயிடுச்சு. வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க அதே சமயத்துல அந்த குழந்தையோட அப்பா இருக்கான் இல்லையா, அவன் இந்த ரிஷியை பாக்குறா. ரிஷி கிட்ட ஏதோ ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போகிறா அப்படின்ற மாதிரி இருக்கும். லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்றத காமிக்கல. அதை பார்த்தது ரிஷி அங்க இருந்து வேகமா கார் எடுத்துக்கிட்டு ஓடி போக ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல அவரை மிஸ் பண்ணிட்டார். ஆனா குழந்தையோட அப்பா அந்த பையன் கிட்ட ஏதோ ஒன்று கொடுத்துருக்காரு அப்படின்ற விஷயத்த மட்டும் இவர் பார்த்துட்டார் இல்லையா. சிசிடிவி கேமரால செக் பண்ணி பார்க்கும்போது அப்பதான் குழந்தையோட அப்பா மேல இவருக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஒரு ரேண்டமான பர்சன் கூட இவர் கார்ல ஏறி போயிருக்கார். சோ அந்த பர்சன் யாரா இருக்கும் அப்படின்ற கால்குலேஷனுக்குள்ள இவர் போக ஆரம்பிக்க அதே சமயத்துல ரிஷி இருக்கா இல்லையா, அவன் வேகமா ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க அந்த பணத்தை எடுக்க கண்டிப்பா அவன் வந்தாகணும். இப்ப நம்ம அவனை கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்க இந்த சைடு ரிஷியை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு ஒரு லெட்டர் அந்த நபர் கொடுத்துட்டு போறான்னு இருக்கு இல்லையா, அதுல இருக்கிறது ஒரு அட்ரஸ் தான். வேகமா அங்க போகும்போது ஒரு பயங்கரமான ஷாக். அது என்ன அப்படின்னா, இவர் காணாம போய்கிட்டு இருந்தா நினைச்சிட்டு இருந்த அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. எடுத்துக்கிட்டு வேகமா நகர ஆரம்பிக்க அதே சமயத்துல போலீஸ்காரங்க அந்த பார்ட்டிகுலர் இடத்த வேவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அப்பதான் இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு மெயினால். அவருக்கு அவரோட டீம்ல இருந்து போன் வர ஆரம்பிக்குது. அந்த குழந்தையோட அப்பா ரேண்டமான ஒரு பர்சன் கிட்ட பேசியிருக்கான், அடிக்கடி பேசியிருக்கான். அந்த லொகேஷனும் நீங்க இருக்க லொகேஷனும் கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னு சொல்லும் போது இவர் திரும்பி பார்க்க அங்க ஒரு பையன் மட்டும் தான் நின்னுகிட்டு இருக்கான். அவன் மேல சந்தேகப்பட்டு ஒரே அடி அடிச்சு வீடு முழுக்க செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்க கிட்ட நிறைய ட்ரக்ஸ் முதற்கொண்டு இந்த ஹேக்கிங் பண்ற டிவைஸ் எல்லாமே இருக்குன்னு தெரிய ஆரம்பிக்குது. சோ போலீஸ் ஹேக் பண்ணி போன் பண்ணது இவன் தான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இதனால அவன் கிட்ட விசாரிக்கும் போது, சார் நீங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் குழந்தைங்க தான் இருந்தது, நீங்க இந்த கதவை தட்டினீங்க இல்லையா, அப்ப கூட குழந்தைங்க தான் சார் இருந்தது. நான் மாட்டிப்பணும் அப்படின்ற பயத்துல ரூம்ல வச்சுட்டு மேல உங்க கூட உதவணும் அப்படின்ற மாதிரி வந்தேன். இப்ப போய் பார்த்தா குழந்தைய காணோம் சார், யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல சார் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது இவங்க மேற்கொண்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தையோட அப்பா இதுல இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் போக ஆரம்பிக்குது. இவனுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்றது இவனால ஏத்துக்க முடியல. நம்மளோட கரியர்ல இன்னும் எவ்வளவோ இருக்கு, இப்போ இந்த குழந்தை தேவையா அப்படின்ற மாதிரி இவனோட காதலி கிட்ட கலைச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். ஆனா அவங்களோட உடம்புல பல காம்ப்ளிகேஷன் இருக்கிறதால கலைக்க முடியாம போயிடுச்சு. இதனால ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு விருப்பமே இல்லாம வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பையன் அவங்களோட வீட்லயும் பொண்ணு அவங்களோட வீட்லயும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப குழந்தை பிறந்துச்சு, இவங்களோட லைஃப் இப்ப கேள்விக்குறியா இருக்கு இல்லையா. என்ன பண்ணலான்னு குழப்பத்துல இருக்கும்போது குழந்தை காணாம போயிடுச்சு. போலீஸ்காரங்க மும்முரமா தேடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. போலீஸ்காரங்க கூட அப்பா போகல அப்படின்னா தப்பா எடுத்துப்பாங்க. இதனால போலீஸ்காரங்க கூட குழந்தைய தேடணும் அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க அப்பதான் ரீத்து கிட்ட அந்த குழந்தை இருக்கிறத இந்த மனுஷன் போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டாரு. சோ போலீஸ்காரங்களுக்கு தெரியாம அவங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க போலீஸ்காரங்களுக்கு பயந்து குழந்தைய ஒரு ரூம்குள்ள வச்சுட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ போலீஸ்காரங்களுக்கு இப்போ இந்த குழந்தை கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம நினைக்கிற விஷயங்கள்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி இவங்க போலீஸ்காரங்களுக்கு முன்னாடியே உள்ள போய் குழந்தைய தூக்கிட்டாங்க. குழந்தைய ஒரு அனாத ஆசிரமத்துல சேர்த்தலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் பிளான் பண்ண. இவரோட ஃப்ரெண்டு இப்ப வேணா நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி குழந்தைய வாங்கிட்டு போய் நீ பணம் கொடுத்தாதான் நான் குழந்தைய கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த குழந்தை இங்க இருந்து காணாம போயிடுச்சுன்னு இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிட்டு ரிஷி கிட்ட இவர் அட்ரஸ் கொடுத்து அமிச்சா இல்லையா, அந்த விஷயத்த மறைச்சிட்டாரு. இதனால போலீஸ்காரங்க அந்த குழந்தைய தேடி ஆகணும் அப்படின்ற மாதிரி க்ளூ இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. இவரோட மனைவி போன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைய நான் கண்டுபிடிச்சா மட்டும்தான் என்னோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா நான் லேட்டா போன ஒரே காரணத்துக்காக தான் அந்த குழந்தை காணாம போயிடுச்சு. சோ முழுக்க இது என்னோட பொறுப்பு தான் அப்படின்ற மாதிரி குழந்தைய தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ரீத்து இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட தம்பியோட அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கணவர் போன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வழக்கம் போல இவங்களை பயங்கரமா அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. குழந்தைய எடுத்துக்கிட்டு நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க, என்னோட அம்மா அங்க காத்துக்கிட்டு இருக்காங்களா, உன்னோட அப்பா வீட்டுக்கு போறேன், அம்மா வீட்டுக்கு போறல ஆடக்கூடாது, இத்தனை வருஷம் கழிச்சு தம்பிய பார்த்ததோ பாசம் பொங்கிட்டு வருதோ, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, நீ உடனடியா குழந்தைய தூக்கிட்டு போய் அம்மா கிட்ட காமிச்சாக்கணும், நான் குழந்தைய பார்க்க வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண இவங்க போனை கட் பண்ணிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. பட்டுன்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இது நேரம் வரைக்கும் நீ பேசிக்கிட்டே இருந்த இல்லையா, இதுக்கு மேல நான் பேசுறது கேளுடா, உன் கூட என்னால வாழ முடியாது, இந்த குழந்தைய உங்ககிட்ட தர முடியாதுடா, ஏன் நம்ம குழந்தை இல்லன்னு வச்சுக்கோ, இதுக்கும் மேலும் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னா என்னோட உடம்புல இருக்க காயங்கள் எல்லாத்தையும் நான் காமிச்சு போலீஸ்காரங்க கிட்ட உன்னை பத்தி கேஸ் கொடுத்துருவேன், நம்ம இத்தோட முடிச்சுக்கலான்னு போனை கட் பண்ணிட்டு போகும்போது அந்த நபர் விடுறதா தெரியல மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருக்க இவங்க அப்படியே பிளாக் பண்ணிடுறாங்க. இதனால இவனோட தம்பி இருக்கா இல்லையா, அவனுக்கு ஒரு சந்தோஷம், அக்கா இந்த கொடுமைகள் எல்லாத்தையும் தாண்டி தைரியமா பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக வேகமா தன்னோட அப்பாவோட வீட்டுக்கு கூட்டு போக என்ன வீட்டு
விட்டு ஓடி போனவதானே நீ, இப்ப குழந்தையோட வந்த அப்படின்னா நான் உன்னை ஏத்துப்பேனா, என்ன நடந்தாலும் சரி நீ என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்ப. அதே சமயத்துல தான் ஹீரோ அந்த சைடு வர ஆரம்பிக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா அவரோட வீடு அங்கதான் இருக்கு. வரும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்குறாரு. அது கூடவே ரிஷி அண்ட் ரீது 2 பேரையும் கவனிக்கிறார். இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள முறைச்சிக்கிட்டே இருக்கும்போது இங்க தன்னோட அப்பா தன்னை சேர்த்துக்கல. இதனால இங்கிருந்து போகலாம் அப்படின்றதுக்காக கார்ல ஏறி உட்காரும் போது ரிஷி இந்த விஷயத்த கவனிக்கிறான். அதாவது சனல் இருக்கா இல்லையா, தன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த கவனிக்க ஆரம்பிக்கிறான். வேகமா வண்டி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்க சனல் பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல போலீஸ்காரங்களும் சனலோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அந்த மனுஷன் எங்கேயோ ஒரு இடத்துல சுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்றதுக்காக அவரை நோக்கி போக ஆரம்பிக்க இங்க சனல் இருக்கா இல்லையா, காரை சேஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது காருக்குள்ள இருக்க ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறார். அது மூலமா அவரோட மனைவிக்கு போன் பண்ணி டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுக்கும்போது அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இவங்க இந்த குழந்தை தூக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். குழந்தை பிறந்த உடனே இறந்து போயிட்டு இருக்கும். இவங்களோட ஹஸ்பண்ட் பயங்கரமான இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா, குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சா இவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இதனால தம்பி கிட்ட கதறி எழுதிருக்காங்க. தம்பி என்ன பண்ணதுன்னு தெரியாம ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டா அது இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை நமக்கு இங்க ரிவீல் பண்ணிட்டு ஹீரோ துரத்திக்கிட்டே இருந்தார் இல்லையா. ஒரு கட்டத்துல காரை மிஸ் பண்ணிட்டாரு. கார் அங்கிருந்து காராம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் காருக்குள்ள இருக்க ரிஷி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவருக்கு ஒரு வாய்ஸ் நோட் வர ஆரம்பிக்குது. ஒரு அக்கா நான் வேணாம் அப்படின்ற மாதிரி என் குழந்தைய தூக்கிட்டு போகலான் இருக்கா. அவளுக்கு தெரியாது நான் இருந்தா என்ன நடக்கும் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்றது. அவளை தேடி நான் வந்துகிட்டு இருக்கேன். அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டி ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பும் போது இவங்க லிட்டரலி உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணாலும் அவன் பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான். இதுக்கு நம்ம இந்த ஊர்ல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கொல்கத்தால இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அங்க போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள கான்டாக்ட் பண்ண போனை எடுக்கல. இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படி ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட கேட்ட நேரம் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணது இமெயில் இருக்கு இல்லையா, அது அவங்களோட கணவருக்கு போக ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு அந்த மனுஷன் வேகமா ஸ்டேஷனுக்கு கிளம்ப ஆரம்பிக்க அதே சமயத்துல இந்த சைடு ரிஷி இருக்கானே அக்காவை ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து நிறுத்துறான். அந்த சமயம்னு பார்த்து அக்கா லைட்டா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தண்ணீர் வாங்கலான்னு போகும்போது ஹீரோ அந்த விஷயத்த கவனிக்கிறாரு. அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதை அந்த குழந்தைய கொடுத்துட்றான். அந்த குழந்தைய எங்கடா வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போலீஸ்காரங்க உள்ள வந்தது. ரிஷி அவங்கள தட்டி விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. போலீஸ்காரங்க ஹீரோவை பார்த்ததோ சார் அவன் தான் சார் அவனை புடிங்க சார்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த நபர் அதாவது ரிஷிய போலீஸ்காரங்க துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அது பயந்து ஓடிக்கிட்டே இருக்க அதே சமயத்துல இந்த கிறிஸ்துமஸ் அப்படின்றதால நிறைய மக்கள் கும்பலா கூடி செலிப்ரேஷன்ல இருப்பாங்க இல்லையா, அந்த செலிப்ரேஷனுக்குள்ள ரிஷி பூந்துட்டான். நிறைய மக்களுக்கு மத்தியில அவனை எப்படி கண்டுபிடிக்க போறோமோ அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க ஒவ்வொருத்தரையா பார்த்துக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல அழுதுகிட்டே என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி அக்காவுக்கு போன் அடிக்கும் போது அவங்க போன் எடுக்கிறாங்க. நான் ட்ரெயின் ஏறிட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் இவனுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. அண்ட் ஓடி போன நபர் எங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க சிசிடிவி கேமரா ஃபுல்லா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல இந்த சைடு ட்ரெயின்ல இருக்காங்க இல்லையா, அவங்கள தேடி அவங்களோட கனவு ட்ரெயின்ல இருக்க ஒவ்வொரு பெட்டியா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அவங்க பண்ண இன்னொரு விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இவங்க டிக்கெட்டை புக் பண்ணது இது தன்னோட கணவருக்கு போகும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால தன்னோட தம்பியோட போன்ல இருந்து வாங்கி வேற ஒரு ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்து இவங்க இப்ப வேற ஒரு ட்ரெயின்ல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கெட்ட நேரம் என்ன அப்படின்னா அதே ட்ரெயின்ல தான் ஹீரோவும் ஏறிட்டார். குழந்தை இங்க தான் இருக்கு, குழந்தைய கொண்டு போய்கிட்டு இருக்கவங்களும் இங்க தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு தகவல் சொல்லிட்டு அடுத்த ஸ்டாப்பே இவங்களை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க உள்ள வராங்க. சார் இங்க தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க, வாங்க சார் என் கூட அப்படின்ற மாதிரி அந்த சீட்டை காமிக்கும் போது அங்க யாருமே இல்ல. இவருக்கு ஒன்னும் புரியல. சார் இது நேரம் வரைக்கும் இங்கதான் இருந்தாங்க, இங்கதான் பக்கத்துல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க கண்ணிலே படல, எங்க போனாங்க அப்படின்றதும் புரியல. இதனால போலீஸ்காரங்களுக்கு மறுபடியும் ஏமாற்றம். இவன் மறுபடியும் நம்மள ஏமாத்திக்கிட்டே இருக்கானே, இவனை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் டிசைட் பண்ணி இவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும், இதுக்கு மேல இவனை இங்க வச்சிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியா பார்த்த பொண்ணோட அடையாளங்கள் தெரியுமான்னு கேட்க ஒரு சில அடையாளங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். அது மூலமா அங்க இருந்து இவர் அனுப்பி விடுறாங்கன்னு இருக்கும். ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போறாரு. தன்னோட மனைவி ஹக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்ப ஒரு சில விஷயங்கள் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா இவர் அந்த குழந்தைய இவங்க வச்சிருக்காங்க அப்படின்றத ட்ரெயின்லயே பார்த்துட்டார். அவங்களோட வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க இதை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவங்க கிட்ட போய் இந்த குழந்தை உங்களோடது இல்ல அப்படின்றது தெரியும், குழந்தைய ஒழுங்கு மரியாதையா கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி குழந்தைய கைகளால வாங்கும் பொழுது அவங்க ஒரு விஷயத்த ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட தம்பியோட சேர்ந்து இவங்க அந்த குழந்தை நமக்கு வேணா, குழந்தையோட அம்மா கிட்டே போகட்டும் அப்படின்ற மாதிரி முதல் வேலையா மீனாட்சி இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் சந்திச்சிருக்காங்க. உங்களோட குழந்தை வண்டியில தான் இருக்கு, உங்களோட குழந்தைய நான் எடுத்துட்டு போனதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் போலீஸ் கிட்ட சொல்லி குழந்தைய கொடுக்கணும்னாலும் சரி, உங்ககிட்ட கொடுத்துட்டு போனாலும் சரி, எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த மீனாட்சி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு மீனாட்சியோட அம்மா உள்ள
உள்ள வந்ததும் மீனாட்சி இருக்காங்க இல்லையா, பயங்கர பொலைட்டா ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்னோட காலேஜ்ல இருந்த லெக்சரர்மா, இந்த சைடா வந்திருக்காங்க, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு என்னை பார்த்துட்டு போகணும்னு வந்திருக்காங்கம்மா. என்னோட குழந்தை காணாம போனதுல எனக்கு ரொம்ப வருத்தம் தான். ஆனா அந்த குழந்தைக்கு நான் டிசர்விங்கே கிடையாதுமா. எனக்கு ஒரு 19 வயசு தான் ஆகுது. என்னால என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. இதனால அந்த குழந்தை யார்கிட்ட இருந்தாலும் சரி, அவங்க அந்த குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னா அந்த ஒரு நம்பிக்கை போதுமா எனக்கு அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க ரீத்துவை கட்டி பிடிக்கும் போது அவங்களுக்கு சொல்ல வந்த விஷயங்கள் தான் இது அப்படின்றது புரிஞ்சு போயிடுச்சு. இதனால கீழே போய் கார்ல இருக்க குழந்தைய தூக்கி குழந்தையோட அம்மா கிட்ட கடைசியா காமிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது அவங்க இந்த குழந்தைய பாக்குறதா இல்ல, ஏன்னா பார்த்தாங்க அப்படின்னா ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதனால இக்னோர் பண்ணிட்டு போக சோ குழந்தையோட அம்மாவோட சம்மதத்தோட தான் இவங்க குழந்தைய இப்ப கையில வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவர் சந்தேகப்பட்டு குழந்தையோட அம்மாக்கு போன் அடிச்சு உங்களோட குழந்தை இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிச்சு, உடனடியா போலீஸை கூட்டு வாங்க சொல்லும் போது அவங்க இதுக்கு மேல நீங்க எனக்கு கால் பண்ணாதையும் கட் பண்ணிட்டு போக இவருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்றது இப்போ கிளியர் கட்டா புரிஞ்சு போயிடுச்சு. இந்த குழந்தைய ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களோட கைகள்ல இப்ப வரப்போகுது, இந்த குழந்தைய நீங்க நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள அங்கிருந்து அனுப்பிட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ போலீஸ்காரங்க விசாரிக்கும் போது எனக்கு பிட் பாக்கெட் அடிச்சு ஒருத்தன் ஓடி போனா அவனை பிடிங்க அப்படின்னு பார்த்தா சொன்ன நீங்க தரத்துட்டு போனீங்க, அண்ட் ட்ரெயின் பக்கமா போனது என்னோட பர்சனல் வேலையா தான் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் மாத்தி இந்த குழந்தைய தூக்கிட்டு போன பெண் இப்படிதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அங்க அடையாளங்களை சொல்லியிருப்பா இல்லையா, அது எல்லாமே கற்பனை தான், அப்படிப்பட்ட ஒரு ஆளே கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு மாத்தி மாத்தி ஃபேப்ரிகேட் பண்ணி அந்த குழந்தையோட நம்ம வாழட்டோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இப்போ வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிக்கும் போது அந்த குழந்தையோட அம்மா கொல்கத்தாக்கு போய்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு இப்போ இவங்களுக்கு போன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட கால் என்னால் எடுக்க முடியாம போயிடுச்சு, என்னமா ஆயிடுச்சுன்னு கேட்கும்போது இவங்க குழந்தையோட நான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்ல வா பாத்துக்கலாம், உனக்காக நான் இருக்கேன். அம்மா நான் கேட்க மறந்துட்டேன், உன்னோட குழந்தை என்ன குழந்தைன்னு கேட்கும்போது இங்க பேபி கேர்ள் அப்படின்ற படத்தோட டைட்டில் போட்டு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. ரீத்துக்கு உதவி பண்ண அந்த நபர், அதாவது ஹீரோவா, அவங்களோட வாழ்க்கையில அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததும் கிடையாது, இதுக்கு மேல பார்க்க போறதும் கிடையாது. கடவுள் மாதிரி ஒருத்தர் தன்னோட வாழ்க்கைக்குள்ள வந்தார், தன்னோட வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கொடுத்துட்டு போனார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.